நான் ஏதோ போற போக you have to finish your final அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். இது வந்து அவ வந்து கரெக்ட்டா எல்லாரும் can you imagine why I felt bad with Jovika first week. அத வந்து என்கிட்ட வந்து எனக்கு முன்னாடி அவளுக்கு தெரியும். எனக்கு கூப்பிட்டு வச்சு பேசாதீங்க வேணாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சொல்லி நான் பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு ஜெனரலா நான் அவளை நார்மலா பேசும்போது வனிதா கேட்டிருக்கேன். என்ன வனிதா வந்து பண்ணணும் பண்ணி ஃபினிஷ் பண்ண வைக்கணும் இப்படி நார்மலா நாங்க பேசிப்போம் அதை பத்தி. ஆனா நீங்க பேசுறது உங்களுக்கு முக்கு மேல கோவம் வந்துச்சு. அதாவது அந்த இடத்துல இந்த சேர் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க தெரியுமா ஃபுல்லா ஞாபகம் ஸ்கூல் இதுல மீன் அந்த ஸ்மால் பாஸ் இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று எதிர்பார்த்தேன் பேசணும்னு. திஸ் இஸ் த கரெக்ட் பிளாட்ஃபார்ம் ஸோ ஐ எம் சேயிங் டோன்ட் இன்டர்ஃபியர் இன் பர்சனல் ஸ்பேஸ் சொல்லி பேசும்போது மாயா சப்போர்ட் எல்லா சப்போர்ட் எனக்கு ஒன்றும் புரியல. தட் டைம் ஐ கேவ் மை பாயிண்ட் ஆஸ் என்னோட பெர்செப்ஷன் என்ன ஒரு ஸ்டடீஸை பத்தி. நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன் கிளாமரா நடிச்சிருக்கேன். ஆனா கல்யாணம் பண்ணும்போது என்னோட வீட்ல என் மதர் இல்ல ஃபாதர் என்ன அக்செப்ட் பண்ணல just because I was an actress. I was not அந்த ரிலீஜன்ல இல்ல அது ஒரு பெரிய மேட்டர் தான். இந்த ஆக்ட்ரஸ்ன்றது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. சோ என்னோட முழு வாழ்க்கையும் எனக்கு வந்து I am fit for this marriageன்றதுக்கு ஃபைட் பண்றதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். நான் படிச்சேன், போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன், குழந்தைகளை ஒழுங்கா பார்த்துட்டேன், வீட்டை ஒழுங்கா பார்த்துக்கிட்டேன், அவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணேன். நான் சோ எனக்கு தெரியும் அந்த படிப்பு. ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாம் படிச்சிருக்காங்க, எல்லாம் இன்ஜினியர்ஸ், எல்லாம் டாக்டர்ஸ், அவங்க ஃபேமிலியில ஃபுல்லா எல்லாமே வெல் வெர்ஸ்ட். சோ ஐ வாண்ட் டு கம் டு தட். இது எனக்கு வந்து அதை செய்யணும் அப்படின்னு இருந்தது. பட் எனக்கு ஷாக். எனக்கு எப்படி ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது ஜோயில அப்படிதான் எனக்கு எல்லாமே. இப்போ மாயாவோட கேப்டன்சில டூத் பிரஷ் பேட்டர் வந்துடா அதுக்கு ஒரு நாள் அதுக்கு மார்னிங் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே தரல நானும் பிராவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வை இட் பிகம் a very big issue. யோசிச்சுக்கோ, பிராவுக்கு வந்து டூத் பிரஷ் வேணும், நான் சொன்னேன் எனக்கு வேணும்டா அப்படின்னு. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கேமரா எடுத்து சார் டூத் பிரஷ் வேணும் சார் கொஞ்சம் அனுப்பி வைங்க சீக்கிரமா ஸ்டோர் ரூம்ல அனுப்புங்கன்னு எதார்த்தமா அதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் அன்னைக்கு ஈவினிங் நான் உங்ககிட்ட கேட்டப்போ நாளைக்கு காலையில் தர அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஜெனியூனாவே நான் மறைச்சு வச்சு இல்லவே இல்லை. முன்னாடி நாங்கள் வந்து அந்த கேமரால கேட்டோம். ஸோ தட் பிகம் a very big issue. இல்லைன்னா அந்த டூத் பிரஷ் மேட்டர் வந்து பெரிய இஷ்யூ ஆயிருக்கவே ஆயிருக்காது. நாங்கள் எதார்த்தமா கேட்டோம். இதுலயே வந்து அர்ச்சனாக்கே எனக்கு வந்து ஷாக் ஆகுச்சு. எனக்கு உட்காந்து பேசிட்டு இருந்தேன் லாஸ்டா அப்படியே ஷூ அப்படின்னா தெரியுமா வை அந்த இது அந்த ஜாக்பாட் டாஸ்க் வந்து தெரியுமா. ஜாக்பாட் டாஸ்க் வந்து she did that அந்த 5 ஸ்டார்ஸ் இது பயங்கரமா திட்டினா என்ன திட்டினா எல்லாரையும் பயங்கரமா பண்ணா. நெக்ஸ்ட் டே I got my things because of that அப்படின்ட்டா. ஸோ ஜெனியூனா ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த பொம்மை டாஸ்க் பண்ணும்போது சேம். why you just blame on that. என்ன பேசணும் யார்கிட்ட எப்ப பேசணும் எந்த நேரத்துல பேசணும் எனக்கு தெரியும். நீங்க டிக்டேட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அவ தெரிஞ்சு தானே பண்றா எல்லாமே. எனக்கு ஏன் தினேஷ் விஷயத்துல எரிச்சல் வருது அப்படின்னாக்கா தினேஷ் கிட்ட ரிசல்ட் பண்ணல. அவன் வாய் தோட்ட ஒரு மாதிரி அந்த சுகர் பேட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருந்துச்சு. கூல் சுரேஷனாவும் தினேஷும் வந்து அப்படி பேசினாங்க. நீங்க யாருமே இல்ல. வந்து எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பேச வச்சீங்கன்னு. நான் கண்ணு முன்னாடி கூட நான் பேசினேன். எல்லாமே ராங்காவே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லாமே தப்பா பேசிட்டே இருக்காங்க. எவ்வளவுதான் நம்ம வந்து நம்ம ஸ்டாண்ட் எடுத்துட்டே இருக்க முடியும். எவ்வளவு ஸ்டாண்ட் எடுத்துட்டே இருக்கும். அந்த ஜாக்பாட் டாஸ்க்ல விஜய் வந்து ஒரு 2 நிமிஷம் ஓகே சொன்னதால எனக்கு அப்பாடா ஆச்சு. எனக்கு எப்பா சாமி எங்கேயோ வந்து கடவுள் மாதிரி ஏதோ 2 நிமிஷத்துக்கு ஓகே சொன்னாங்க அப்படின்ட்டு. ஏன்னா டோட்டலா எனக்கு எல்லாமே நெகட்டிவா தான் போயிருப்பேன். ஜெனியூன்லி நான் லவிங் கேரக்டர்ஸ் பர்சன் தான். ஆனா சில விஷயங்களை நான் நோட்டீஸ் பண்ணி நான் சொல்லாம இருப்பேன். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டுபிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க பக்காவாக ஹோம்ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு என்ன வந்து நெகட்டிவாகவும் அவங்கள வந்து இது கரெக்டாக ப்ரொஜெக்ட் ஆகும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு நாங்கள் என்னன்னா ஒரு பசிக்குது அப்படின்னா எங்கள் ஹைப்பர்கிளைசேமியா வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அதை வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறது அவங்களோட ஹேபிட்டாக என்னன்னு தெரியல. அப்படி ஹேபிட்டாக இருந்தால் த்ரூ அவுட் அது இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் த்ரூ அவுட் ஏன்னா அவங்க பண்ண தப்பு கிடையாது. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க ரைட்டு இல்லை. அதில் வந்து நீங்கள் என்ன வந்து ஒரு வாரத்தில் என்ன கேட்குன்னு சொன்னீங்கல்ல. நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே தான் சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே என்கிட்ட வந்து பழகுறீங்க. எல்லாருமே என் கூட நல்லா தான் இருக்கிறீங்க. ஆனால் எல்லாருமே என்ன ஃபேக்குன்னு நினைக்கிறீங்க. தினேஷ் என்ன ஃபேக்குன்னு சொன்னாரு. கூல் சுரேஷ் என்ன ஃபேக்குன்னு சொன்னாரு. அர்ச்சனா சொன்னாங்க. நீ மாயாவும் அந்த ஐடியா தான் இருக்கீங்க. நான் என்ன பண்ண முடியும்? அதான் சொல்றேன்.
ஒரு சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ வந்து கோவம் வந்துடும் அவளுக்கு. ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க் கூட விட மாட்டா. அப்படியே பேசுறேன் டோன்ட் டாக் லைக் தட் அப்படின்றவ வந்து சைலண்டா போய்கிட்டு இருக்கா. அவ்வளோ மோசமா மாக்கிங்க. அதான் சொல்றேன், நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணா அவளுக்கு வந்து எவ்வளவு இருக்கலாம். அதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டால. இப்போ எனக்கு தேவையில்ல. It affects your game also. I'm not giving an explanation. No, it's not about you giving. You don't ask for it. அவங்க தான் ask for it. நீங்க சொன்னீங்க நான் தான் அவளே சொன்னேன். அவ தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கா. happens அவ குவைட்டா போகும்போது என்ன ஆகுது, தினேஷ் என்கிட்ட பிஹேவ் பண்ணும்போது அவர் அதை வந்து லைட்டா எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நான் ஓப்பனா பேச போய் சண்டை போடுற மாதிரி இருக்கு. பாக்கி எல்லாரும் அது வந்து கலாய், இட்ஸ் ஜஸ்ட் கலாய், அவன் சும்மா அப்படி கலாட்டா பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் போகும்போது நான் சொல்றது மட்டும் நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேச அப்படின்னு நான் பேசும்போது நான் மட்டும் கெட்டவளா தெரியல. நான் வந்து போய் உட்காந்து போறேன் அப்படி இல்லை ராஜா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணா இல்லை நீ ஓரா இழுத்தச்சு பேசுறேன்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் போட்டு கழிச்சிட்டாங்க. இங்கோ அப்படி அப்படின்ற பண்றாங்க ப்ரோ. அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. லைக் ஹீரோ. அந்த எமோஷன்ஸ் சூப்பராக டெலிவர் பண்ணுவோம். எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாரும் பார்த்தாங்க என் அப்பா மாத்திரை போட்டு பண்ணுறாங்க. எல்லா வீட்லையும் அந்த மாதிரி மாத்திரை போட்டு பண்ணுறாங்க. என்ன பண்ண முடியாது. எனக்கு எல்லா குடும்பங்களும் என் குடும்பங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க இங்க. ஆனால் ஷீஸ் வெரி குட் அட் இட். பட் எல்லாரும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணுறாங்க. பன்னெண்டு லட்சம் ஒரு தரம், 12 லட்சம் 2 தரம், 12 லட்சம் 3 தரம். இதை நம்ம வச்சு நாட்கொள்ளுங்க. இதை நம்ம பண்ணி தான் நாட்கொள் போவேன்.